எப்படி பாடினரும் எப்படி ஒரு புறத்திலே ஆண்கள் தாகம் இருந்தவர் என்றும் மற்றொரு புறத்திலே பெண்கள் தாகம் இருந்தவர் என்றும் இருவருமே போட்டிட்டுக் கொள்கிறார்கள். எப்பொழுதும் ஆணும் பெண்ணும் சரி சமமே என்று உயர்த்தி காட்டினேன். நாம் ஆடும் திருவிழாவில் இதுவும் ஒன்றாகும். அப்படியாக இந்த வார்த்தையா எவ்வளோ ஒருவன் அவன் துதிக்கின்ற காலத்தில் இந்த கைலாயமே அக்னிமயமாக காட்சியளிக்கின்றது. ஒன்றும் புரியவில்லை சுவாமி. அவரை பற்றி அழக்கூடிய அப்படியா? இது அறக்கரைகள் இடையே கோரி தவம் இருக்கின்றார்கள் என்றால் வரப்பெறுவதற்காக. அப்படியா? இதுதான் இருந்தாலும் அவர் கேட்டவுடன் சென்று நான் வரமதை கொடுத்து விட்டால் அந்த வரத்திற்கு மதிப்பென்பது கிடையாது. அவர்கள் ஒரு மனதோடு அவருடைய பக்தர்களை மாறாமல் ஒரு மனதாக எடையா கோரி தவம் இருக்கின்றார்களா இல்லையா என்று தற்போது அவை யோசித்து பார்க்க போகிறேன். அப்படியா சுவாமி? பார்க்கலாமா? பார்க்கலாம் சுவாமி. Bye.
எத்தனை முறை ஈசா ஓம் நமச்சிவாய நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு நேரிலே காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஈசனாகப்பட்டவன் இன்னும் காட்சி கொடுக்கவில்லை. சரி, இந்த இடத்தை தவிர்த்து இதோ இருக்கின்ற பக்கத்து இடத்திலிருந்து பூஜை செய்வோம். அந்த ஆயிற்று வரவில்லை என்றால் பிறகு இந்த இடத்திற்கு ஓடி வந்து விட்டோம். இந்த இடத்திலிருந்து ஈஸ்வரை அழைக்க வேண்டும். தற்போது அழைக்கின்றான். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நான் அலங்காரா என்று சொல்லி நான் அன்னாரின் பூஜை செய்வேன். அவன் எத்தனை ஆணவம் பிறந்தவனாக இருந்தால் நமக்கு நேரிலே காட்சி கொடுப்பதற்கு காலதாமதமாகிவிட்டோம். அப்படி இருக்கின்ற சமயத்திலே தற்போது நான் இருவருமே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் செய்யக்கூடிய காரியத்தை சந்தித்து அந்த ஈசன் நம்மை நாடி ஓடி வர வேண்டும். நாம் அடைத்தால் வரக்கூடாது. அவன் தற்போது எப்படி ஓடி வருவான் பார்க்கின்றாயா? எப்படி தெரியுமா? இதோ இருக்கின்றதா இந்த உலகிற்கு ஒளி குடிக்கக்கூடியது யார்? அந்த சூரியன், சந்திரன். அந்த சூரியனை நான் விழுங்குகின்றேன். இந்த சந்திரனை நீ விழுங்கி இந்த உலகமே இருள்மயமாகிவிடும். ஆகையால் அந்த ஈசன் நிச்சயமாக நமக்கு நேரிலே காட்சி கொடுக்க ஓடி வருவான். அப்படியே ஆகட்டும். என்ன இது? இந்த உலகமே இருமயமாக காட்சியளிக்கின்றது. என்ன சுவாமி? ஒன்று புரியவில்லை சுவாமி. எனக்கும் ஒன்று புரியவில்லை. அப்படியா? நான் காட்சி கொடுக்காத காரணத்தினால் அவர் ஓடி வந்து காட்சி கொடுக்க வேண்டும் என்று சூரியனையும் சந்திரனையும் விட்டார்கள். அப்படி என்றால் அவர் இருவரையுமே விடுவிக்க வேண்டுமாறு நேரிலே சென்று காட்சி கொடுத்தால் மட்டுமே முடியும். அப்படியா? நீ இந்த கைலாயத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டு அப்படியே நான் சென்று காட்சி கொடுத்து விட்டு வருகின்றேன் சுவாமி. நிச்சயமாக அந்த ஈசன் நம்மை நாடி ஓடி வருவான். பிறகு வரமுறை பெற்றுக் கொள்ளலாம். மழை என்றும் வெயில் என்றும் குளிர் என்றும் பாராமல் உண்ண உணவின்றி பருக நீரின்றி சிவ சிவா சிவ சிவா என்று தங்களுடைய நாமதயத்தை